களத்தில் பொளந்து கட்டும் எடப்பாடி பழனிசாமி, ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடிக்க பார்க்கும் வியூகம். கரூர் துயர சம்பவம் மற்றும் நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆகியவற்றில் தனது அசராத நடவடிக்கைகள் மூலமாக தாங்கள்தான் நிஜமான எதிர்க்கட்சி என்பதையும் இதுதான் எதிர்க்கட்சியின் பலம் என்பதையும் மற்றவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் தனது சாதுரியமான தொடர் நடவடிக்கைகள் மூலம் அதிமுகவை மக்கள் மன்றத்தில் நிலைநிறுத்தி எத்தனை கட்சிகள் வந்தாலும் என்றைக்குமே திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்று காட்டியிருக்கிறார் எடப்பாடி. கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த இபிஎஸ் இப்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவாகி இருப்பதை தங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே கருதுகிறார். அதே சமயம் பழனிசாமிக்கு இருந்த சில அரசியல் நெருக்கடிகளையும் கரூர் சம்பவம் நீர்த்து போக செய்திருக்கிறது. திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று மார்தட்டி நின்ற தாவேகா கரூர் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஸ்லீப்பிங் மோடுக்கு போய்விட்டது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு தினமும் திமுக அரசை கண்டித்து அறிக்கை, பிரச்சாரம், பேட்டி என சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறார் பழனிசாமி. நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கரூர் சம்பவம், கிட்டணி திருட்டு, திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது ஆகியவற்றை 3 நாட்களும் வரிசையாக முன்னிறுத்தி பேசி திமுக அரசை சங்கடத்துக்கு உள்ளாக்கினார் பழனிசாமி. கிட்னிகள் ஜாக்கிரதை, உருட்டுக்கடை அல்வா என்பதையெல்லாம் பழனிசாமியின் வேற லெவல் அரசியலாகவே பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பருவமழை தீவிரம் காணும் வேளையில் கனமழையால் மிகுந்த பாதிப்புக்குள்ளான டெல்டா மாவட்டங்களில் விரைந்து பயணம் மேற்கொண்ட பழனிசாமி முளைத்த நெல்மணிகளை கையில் ஏந்தி விவசாயிகளின் குறைகளை களத்தில் கேட்டறிந்து நெல் கொள்முதல் விவகாரத்தை தலைப்பு செய்தியாக மாற்றியிருக்கிறார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்ற குரல்களையும் கூட இப்போதைய தனது ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சி நடவடிக்கைகளின் மூலம் சற்றே அமுங்கி போக செய்திருக்கிறார் இபிஎஸ். கரூர் சம்பவத்துக்கு பிறகான தனது பிரச்சாரங்களில் அதிமுக கூட்டணியில் தாவேகாவும் சேரப்போகிறது என்பது போல வெளிப்படையாகவே பேசி வருகிறார் பழனிசாமி. இதற்கு தாவேகா தரப்பில் எந்தவித ஆட்சேபனைகளும் வராதது இரு கட்சி தொண்டர்களின் கவனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. பழனிசாமி எதிர்பார்ப்பது போல அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைந்து விட்டால் மற்ற கட்சிகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் அவசியம் அதிமுக கூட்டணிக்கு ஏற்படாது. அதே போல பிரிந்து சென்றவர்களை கட்சிக்குள் சேர்த்தால்தான் கட்சிக்கு பலம் என்ற கொடி பிடிப்பு கோஷங்களும் காணாமல் போய்விடும். ஆக தாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று என்று சொல்லி வந்த தாவேகாவுக்கு வக்காலத்து வாங்கி பேசுவதன் மூலமும் அவர்களை தங்கள் கூட்டணிக்குள்ளே இழுத்து போட முயற்சிப்பதன் மூலமும் ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடிக்க பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி.